Hello friends. So Forex chapter oda ICAI Study Material questions discuss பண்ணிட்டு இருக்கோம். போன வீடியோல question number 5 வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோல question number 6 ல இருந்து கண்டினியூ பண்ண போறோம் டிஸ்கஸ் பண்றதுக்கு. now இப்போ இந்த தமிழ்ல வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட and ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக்ல உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணி போடுங்க என்ன டாபிக்ல வேணும்னு ரைட். now take question number 6. JKL Limited, an Indian company, has an export exposure of Japanese yen 10 million receivable on August 31st, 2014. Japanese yen is not directly quoted against Indian rupee. The current spot rates are INR per US dollar, Japanese yen per US dollar. It is essential that Japanese yen will depreciate to 124 level and Indian rupee to depreciate against US to 65. Forward rates INR per US dollar given, Japanese yen per US dollar கொடுத்திருக்காங்க. Okay, required. Calculate the expected loss if the hedging is not done. First partல என்ன கேக்குறேன்னா hedging ஏ பண்ணல அப்படினா ஓகே என்ன இருக்கும் expected loss என்ன இருக்கும் expected loss ஏனா இந்த லாஸோ கெயினோ என்ன எப்படி கம்ப்யூட் பண்ணோம் the forward ரேட்டோ and maturity date spot rate கம்பேர் பண்ணிக்கிறோம் இன்னியோட ஸ்பாட் ரேட் இல்லை ஓகே ஆன் த டேட் ஆஃப் மெச்சூரிட்டி அன்னைக்கு என்ன ஸ்பாட் ரேட்டோ அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்பாட் அண்ட் ஃபார்வர்டு தான் உங்களுக்கு லாஸ் ஆர் கெயினாக இருக்கும் கரெக்டாக. அப்போ மெச்சூரிட்டி டேட் ஸ்பாட் ப்ரைஸ் இருக்கு இல்லையா அது இன்றைக்கி தெரியுமா இன்றைக்கி என்னென்னு தெரியாது அதனால தான் எக்ஸ்பெக்டட் லாஸ் தான். அப்போது இங்கே கொடுத்துருக்கான் பாருங்களேன் ஓகே it is estimated that Japanese yen will depreciate to 124 and Indian rupee will depreciate against US dollar to 65 rupees. இந்த கொடுத்திருக்கிற டேட்டா தான் ஓகே இதை expected spot ஓகே மெச்சூரிட்டி டேட் ஸ்பாட் அதாவது இப்போ என்ன சொல்லியிருக்கேன் ஆகஸ்ட் 31st அன்னைக்கு நான் இன்றைக்கே ப்ரிடிக்ட் பண்ணுறேன் அன்றைக்கி என்ன ஸ்பாட் ரேட்டாக இருக்கும்னு இதுதான் ஸ்பாட் ரேட்டாக இருக்கும்னு நான் எஸ்டிமேட் பண்ணுறேன் ஓகே. ஸோ இப்போ நான் ட்ரான்சாக்ட் பண்ணல பட் இதை பண்ணேன்னா இன்றைக்கி நான் ஃபார்வர்டில் ட்ரான்சாக்ட் பண்ணேன்னா வாட் வுட் பி மை எக்ஸ்பெக்டட் லாஸ். அப்போ லாஸ் கண்டுபிடிக்கிறது நீங்கள் மெச்சூரிட்டி டேட் ஸ்பாட் தெரியுமா அது இப்போ தெரியுமா தெரியாது பட் நான் எஸ்டிமேட் பண்ணுறேன் அதனால் லாஸும் எஸ்டிமேட்டட் லாஸ் ஆஃப் கெயினாக இருக்கும் ஓகே. இஃப் த ஹெட்ஜிங் இஸ் நாட் டன் ஹவு த பொசிஷன் வில் சேஞ்ச் இஃப் த ஃபர்ம் டேக்ஸ் ஃபார்வர்டு குவார் என்ன சொல்கிறான் ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஹெட்ஜிங்கே பண்ணலை அப்படின்னா என்ன எக்ஸ்பெக்டட் லாஸாக இருக்கும் அப்படின்னா வெரி சிம்பிள் ஹெட்ஜிங்கே பண்ணலன்னா என்ன இன்னியோட ஸ்பாட் ரேட் அண்ட் மெச்சூரிட்டி டேட் ஸ்பாட் ரேட் டிஃப்ரென்ஸு இன்றைக்கி நான் ஹெட்ஜே பண்ணல அப்படின்னா எக்ஸ்போஷர் ஓப்பனாகவே இருக்குமோ இல்லையோ அப்போது த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டுடே ஸ்பாட் ரேட் அண்ட் மெச்சூரிட்டி டேட் ஸ்பாட் ரேட் உங்களுக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு ஆகும். பட் இப்போ ஃபார்வேர்டு கவர் எடுத்தோன்னா எதை ரெண்டும் கம்பேர் பண்ணணும் ஃபார்வேர்டோட ரேட்டும் ஓகே மெச்சூரிட்டி டேட் ஸ்பாட் ப்ரைஸும் கம்பேர் பண்ணி கெயின் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஓகே. Next, if the spot rate on August 31 or is the decision to take forward cover justified? First partல என்ன கேக்குறானா ஓகே எஸ்டிமேட்டட் லாஸ் கண்டுபிடிங்க ஹெட்ஜிங்கே பண்ணலன்னா என்ன லாஸோ கெயினோ வருமானு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான் அண்ட் ஃபார்வர்டு கவர் பண்ணால் இந்த கெயின் ஆர் லாஸுக்கு என்ன டிஃபரன்ஷியல் வெதர் ஃபார்வர்டு would be better than ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்ல அதாவது பெட்டர் தேன் நாட் ஹெட்ஜிங் கொஷின் ஃபர்ஸ்ட் பார்ட்டில். செகண்ட் பார்ட்டில் என்ன கேட்குறேன்னா ஓகே சரி ஃபார்வேர்டு எடுத்தாச்சு ஃபார்வேர்டு ப்ரைஸ் வச்சுட்டு ஃபார்வேர்டு கான்ட்ராக்ட் எடுத்தாச்சு ஃபார்வேர்டு கான்ட்ராக்ட் எடுத்ததுக்கப்புறம் ஓகே ரியலாக ஸ்பாட் ரேட் இருக்கு இல்லையா திஸ் இஸ் ரியல் ஸ்பாட் ரேட் இஃப் ஸ்பாட் ரேட் டர்ன்ஸ் அவுட் டு பி நான் எஸ்டிமேட் பண்ணது என்ன இங்கே 124 லெவலும் 165 ருபீஸும் டாலருக்கும் கிராஸ் ரேட் கண்டுபிடிக்கணும் எனிவே நோ இஷ்யூ இதை நான் எஸ்டிமேட் பண்ணேன் இல்லையா இதை எஸ்டிமேட் பண்ணது இல்லாத ரியலாக அன்னி டேட்டுக்கு ஒரு ஸ்பாட் ரேட் ஒன்று மாறி இருக்கும்ல அப்போது ரியல் ஸ்பாட் ரேட் அதை ஃபார்வேர்டு கவரோட கம்பேர் பண்ணி வெதர் ஓகே சி இஸ் த டெசிஷன் டு டேக் ஃபார்வர்டு கவர் ஜஸ்டிஃபைட் நீ இன்னைக்கு ஒரு எஸ்டிமேஷனை வச்சு ஃபார்வர்டு கவர் என்டர் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ரியலாக மார்க்கெட்டில் ஸ்பாட் ரேட்டு இப்படி மாறி எடுத்து 3 மாதம் கழிச்சு ஆர் வாட் எவர் இட் இஸ் மெச்சூரிட்டி டேட்டுன்னா ஆகஸ்ட் 31 அன்னைக்கு ரைட். அப்போது வாட் இஸ் த கெயின் ஆர் லாஸ் நீ ஃபார்வர்டு கவர் எடுத்தது கரெக்டாக தப்பா இஸ் த டெசிஷன் ஜஸ்டிஃபைடு இதுதான் கொஷினில் கேட்டிருக்கான். ஷால் வி ஸ்டார்ட் சி இங்கே கிராஸ் ரேட் கொஷின்ஸ் என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு கோட் டைரக்ட் கோட்டா இன்டைரக்ட் கோட்டா ஓகே எல்லா கொஷின்லேயும் காமனான திங் என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த கம்பெனியோட டொமிசைல் பார்த்துக்கும் எந்த கண்ட்ரியில் இருக்குது JKI லிமிடெட் இந்தியன் கம்பெனி அப்போ இந்தியா பேஸ்ட் கம்பெனியா டொமிசைல் இந்தியாவில் இருக்கா சரி ஹேஸ் அன் எக்ஸ்போர்ட் எக்ஸ்போஷர் ஜேபி அப்போ ரிசீவபிள் ஜாப்பனீஸ் yen ரிசீவபிள் அப்போ ஜாப்பனீஸ் yen ஆன் ஆகஸ்ட் 31 எனக்கு கையில் ஜாப்பனீஸ் yen வரும்
கரெக்டா? நான் இதை என்ன கன்வெர்ட் பண்ணோம், ருப்பியாக கன்வெர்ட் பண்ணோம். அப்போ ஜாப்பனீஸ் எண்ணை விற்றுட்டு ஐ எம் கோயிங் டு செல் என், பிகாஸ் ஐ வில் ஹேவ் எக்ஸ்போர்ட் எக்ஸ்போஷர்னா ரிசீவபிள், கரெக்ட், அண்ட் ஐ வில் கெட் த ருப்பி. எனக்கு ஜாப்பனீஸ் எல்லை செல் பண்ணி எனக்கு ருப்பி கிடைக்கணும், கரெக்ட். அப்போ ஐ நீட் டு செல் ஜாப்பனீஸ் என் பை இண்டியன் ருப்பி. பட் ப்ராப்ளம் என்னென்னா, ஓகே, இங்கே கொட்டேஷன் மார்க்கெட்டில் டாலருக்கு யூஎஸ் டாலருக்கு இருக்குது, அதாவது INR per US dollar in India is a direct quote. Okay, Japanese yen per US dollar, right? This is also direct quote. அதாவது this is also direct quote. In India, it's a quote for US dollar. It's a quote for US dollar against a different currency. வேற கரன்சியோட ஒரு கோட் கொடுத்துருக்கான். டைரக்ட் கோட் தான். ஓகே, டைரக்ட் கோட்னால ஃபாரின் கரன்சிக்கு கோட். இப்போ இந்தியாவில் இதெல்லாம் US டாலருக்கு கோட் against INR against Japanese yen. ஓகே, இப்போ என்னன்னா என்னை வித்துட்டு ருப்பி வேணும்னா யூ நீட் டு ஃபைண்ட் அவுட், ஓகே, வாட் இஸ் ருப்பி பர் என். ருப்பி பர் என் உனக்கு வேணும். ருப்பி பர் என் ஒரு எண்ணுக்கு இவ்வளோ ரூபான்னு கிடச்சதுன்னா, ஓகே, இந்த 10 lakhs ஜாப்பனீஸ் எண் உனக்கு கிடைக்கிறது இல்லை, அதில் எவ்வளோ ருப்பி இருக்குன்னா ருப்பி பர் என் கிடச்சிருச்சுன்னா திஸ் டிவைடட் பை this amount you can solve. இந்த நம்பர் cross ரேட்டை இதுக்கு அப்ளை பண்ணனா you will get the solution. Are you all understanding? சரி, ருப்பி பர் என் எப்படி கண்டுபிடிக்கணும்? ருப்பி பர் என் வேணும், பட் ருப்பி பர் டாலர் தான் இருக்குது. அப்போது வெரி சிம்பிள், ருப்பி பர் என் இஸ் ஈக்குவல் டு ருப்பி பர் டாலர். ஓகே, இதை எல்லா கொஷின்லேயும் இந்த சி ஹியர், இப்போது INR பை டாலர், US டாலர், இந்த மாதிரிலாம் வருது இல்லையா இந்த கோட்டில், இது இந்த பைன்னு படிக்கக்கூடாது, இதை பர்னு படிக்கணும். ஓகே, INR பர் டாலர், ஃபார் எவ்ரி டாலர் திஸ் மச் இஸ் INR. ஃபாரெக்ஸ் கொட்டேஷனாக எல்லாம் சிம்பிள் ஆகிடும். ஓகே, ஹவு டு ரீட் இட், INR பர் டாலர்னு படிச்சுக்கிறோம். அப்போ இங்கே ருப்பி பர் என், இதை எப்படி ஈக்குவேஷன் பண்ணோம் கிராஸ் ரேட் கண்டுபிடிக்கிறதுக்கு? இஸ் நத்திங் பட் ருப்பி பர் டாலர் இன்டு டாலர் பர் என். டாலர் பர் என். ருப்பி பர் டாலர் கிவனா? எஸ், 62.12 ருப்பி பர் டாலர் கிவன். 62.22 ஸ்ட்ரைட் அவே கொடுத்துருக்கான். இப்போ டாலர் பர் என் கொடுத்துருக்கானா? என் பர் டாலர் தான் கொடுத்துருக்கான். அப்போ டாலர் பர் என்னா சிம்பிள் 1/102. அப்போ 62.22 இன்ட்டு 1/102.34 பண்ணேன்னு வச்சுக்கோ. ஓகே, யூ வில் கெட் அ நம்பர். திஸ் இஸ் நத்திங் பட் ருப்பி பர் என். இந்த இதுக்கு என்ன பேர்? கிராஸ் ரேட்டு ருப்பி பர் என். calculator ka take out your calculator. One second, take out your calculator. 62.22 divided by 102.34. Okay, 0.6079, 0.608 and round off பண்ணிக்கிறேன். 0.608 assume round off பண்ணிக்கிறேன். 0.608 இருக்கு என்னது இது? ரூபி பர் என். அப்போ வெரி சிம்பிள், ஒரு எண்ணுக்கு எவ்வளோ ரூபா? 0.608 எனக்கு கொடுக்குறோம். அப்போது எவ்வளோ எண் என் கையில் இருக்குது? 10 மில்லியன் என். இதுக்கு எவ்வளோ ருப்பி கிடைக்கும் எனக்கு? ஓகே, ஒரு எண்ணுக்கு 0.608னா 10 மில்லியன் எண்ணுக்கு எவ்வளோப்பா கிடைக்கும்? சி வெரி சிம்பிள், 10 மில்லியன் என். ஓகே, how many rupees I will get into 0.608? Okay, 60 lakhs 80,000. 60 lakhs 80,000 எனக்கு கிடைக்கும். ஓகே, are you all understanding? இங்கே பாரு, since the direct quote for yen and rupee is not available, it will be calculated by cross exchange rate as follow. இந்த direct quote அந்த direct quote இல்ல, அது direct quote indirect quote வேற. இவன் என்ன சொல்றான்? டைரக்டா கொட்டேஷன் இல்ல, யென்னுக்கு டாலர் கொட்டேஷன் இல்ல, so cross rate யூஸ் பண்ணும். சரி, so rupee per yen நமக்கு தேவை. rupee per yen is nothing but rupee per dollar into dollar per yen. நான் காமிச்சல்லையா? ஓகே, சால்வ் பண்ணி 0.608. அப்போ ஸ்பாட் ரேட் on date of export, this is the spot rate using cross rate. இப்போ எக்ஸ்பெக்டட் ரேட் ஃபார் ஆகஸ்ட், இது ஸ்பாட் ரேட் டுடே. அப்போது நமக்கு 3 ரேட் இருக்குது இங்கே இந்த கொஷினில். 3 ரேட் இருக்குது. ஒன்று வந்து டுடே த கரண்ட் ஸ்பாட் ரேட். ஓகே, டுடே ஸ்பாட் ரேட், கரண்ட் ஸ்பாட் ரேட் இஸ் தேர். எக்ஸ்பெக்டட் ஸ்பாட் ரேட், ஓகே, ஆன் த டேட் ஆஃப் மெச்சூரிட்டி, இந்த 124 லெவல், டெப்ரிஸ் 65 லெவல்னு ஒன்று கொடுத்துருக்கான். ஸோ 2 டீட்டெயில். இன்னொன்று ஃபார்வர்ட் ரேட், ரியல் இன்னைக்கு கோட் பண்ணுற ஆகஸ்ட்டுக்கான ஃபார்வர்ட் ரேட், அதுவும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த 3மே கொடுத்துருக்கான். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? எஸ். ஃபார்வர்ட் ரேட்ஸ் ஃபார் ஆகஸ்ட்டும் கொடுத்துருக்கான். ஃபார்வர்ட் ரேட் ஃபார் ஆகஸ்ட்டும் கொடுத்துருக்கான். செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஷனில் ரியல் மெச்சூரிட்டி டேட் ஸ்பாட் ப்ரைஸும் கொடுத்துருக்கான். ஸோ 4 ரேட் கொடுத்துருக்காங்க. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். எதோட கம்பேர் பண்ணி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கணுன்றது தான் இந்த கொஸ்டினோட கேட்ச். புரியுறதா? இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. சரி, calculate the expected ஃபர்ஸ்ட். இது எல்லாமே ரேட்டை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எஸ்டிமேட் தானே. அப்போ இந்த எஸ்டிமேட்டுக்கும் ரேட் கிராஸ் ரேட் கண்டுபிடிக்கணுமா? இவன் என்ன சொல்கிறான்? ஓகே, ஜாப்பனீஸ் yen will depreciate to 124னா இந்த ஜாப்பனீஸ் yen per US dollar 102.34 இருக்குல்ல, இது 124 மாறிடுது. அப்போது ஜாப்பனீஸ் yen
per dollar is equal to Japanese yen 124 னு depreciate ஆயிருது. Are you all understanding? இது first. ரெண்டாவது Indian rupee to be depreciated to 65 னா $1 is equal to 65 னு ஆயிடுது. 62.22 னு இன்னைக்கு இருக்கு இல்லையா, அது 65 ஆயிடும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எஸ்டிமேட் பண்ணுறேன். இப்போ எஸ்டிமேட் நம்பர் இருக்கு இல்லையா, இப்போ இந்த எஸ்டிமேட்டட் நம்பரை நீங்கள் கம்பேர் பண்ணணும். தட் இஸ் வாட் யூ ஷுட் டூ. இங்கே பார், calculate the expected lot if hedging is not done. hedging not done என்ன, ஃபார்வர்ட் ரேட் எடுத்துருப்பியா? நோ. கரண்ட் ஸ்பாட் ரேட்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன, ஹெட்ஜிங் பண்ணலைன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் கரண்ட் ஸ்பாட் ரேட், இன்னைக்கு இருக்கிற ஸ்பாட் ரேட் மைனஸ் ஓகே எஸ்டிமேட்டட் எக்ஸ்பெக்டட் லாஸ் தானே. அப்போ எஸ்டிமேட்டட் ஸ்பாட் ஆன் மெச்சூரிட்டி பண்ணிக்கணும். இந்த டிஃபரன்ஷியல் அமௌண்ட்டை ஓகே 10 மில்லியனில் அப்ளை பண்ணி யூ வில் கெட் த அமௌண்ட். ஷால் வி சி ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சொல்யூஷன் பார். எக்ஸ்பெக்டட் ரேட் என்ன, எஸ்டிமேட்டட் ரேட் அது 65/124. இங்கே 62.22/105 ஏதோ பண்ண இல்லையா, வாட் இஸ் த நம்பர், கரெக்டான நம்பர் 102.34. இதுக்கு பதிலாக இப்போ எப்படியே ரிப்ளேஸ் பண்ண, இது வந்து கரண்ட் ஸ்பாட், திஸ் இஸ் கரண்ட் ஸ்பாட், கரெக்ட், கிராஸ் ரேட் அப்ளை பண்ணி. ஓகே எஸ்டிமேட்டட் ஸ்பாட் எவ்வளோ, ஜஸ்ட் நியூமரேட்டரில் 62 பதிலாக 65 ஆகிடுது, டினோமினேட்டரில் 124, அதுதான் 0.5242. இதை தான் கம்பேர் பண்ணோம். அப்போ என்ன பண்ணணும் தெரியுமா, சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், எஸ் ஃபார்வர்ட் ரேட் ஃபார் ஆகஸ்ட்டும் அவங்க போட்டுட்டான். ஸோ தட் அதை கம்பேர் பண்ணி இந்த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஃபஸ்ட் பார்ட்லேயே செகண்ட் சப்செக்ஷன் இருக்கு இல்லையா, அங்கே கால்குலேட் பண்ணுறதுக்காக ஃபார்வர்ட் ரேட்டும் கம்ப்யூட் பண்ணிடும். இது என்ன, ஃபார்வர்ட் ரேட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, தேர்ட் டேட்டா. ஓகே சி ஃபார்வர்ட் ரேட்ஸ் என்ன, 66.5 டிவைடட் பை 110.35. அப்போ 65 இருக்கிறது 62 இருக்கிறது 66.5 மாறுறது, அண்ட் ஜாப்பனீஸ் yen 124 இருக்கிறது 110.35 மாறுறது. திஸ் இஸ் நத்திங் பட் ஃபார்வர்ட் ரேட். இந்த ஃபார்வர்ட் ரேட் என்னைக்கு கோட் பண்ணுறான், இன்றைக்கே மார்க்கெட்டில் போனால் ஃபார்வர்ட் ரேட் வில் பி கோட்டட், கரெக்டாக. நான் இதோட ரேட்டு 66.5 டிவைடட் பை 110.35 கிராஸ் ரேட் எல்லாத்துக்குமே நியூமரேட்டர் டினோமினேட்டர் சப்ஸ்டிட் பண்ணிட்டு 0.6026 கிடைக்கிறது. இப்போ எக்ஸ்பெக்டட் லாஸை கம்பேர் பண்ணு, வெரி சிம்பிள். 10 மில்லியன் இருக்கா இன்ட்டு 0.6080, அப்போ 60,80,000 தான் ஓகே வேல்யூ ஆஃப் த எக்ஸ்போர்ட். இஃப் ஐ டோன்ட் டூ ஹெட்ஜிங் அட் ஆல், நான் ஹெட்ஜிங்கே பண்ணலன்னா என்னோட எக்ஸ்போர்ட்டோட வேல்யூனா ரியலைசபிள் வேல்யூ 60,80,000 இன்னியோட வேல்யூ. ஆனால் ஓகே எக்ஸ்சேஞ்ச் ரேட் மாறுறதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, எஸ் ஹவு மச் ஐ எஸ்டிமேட்டட், நான் எஸ்டிமேட் பண்ணும்போது இந்த ரேட் எவ்வளோ மாறித்து, 0.5242. அப்போ இந்த டிஃபரன்ஷியல் அமௌண்ட்டு 0.5242 இன்ட்டு 10 மில்லியன் yen 52,42,000 மாறுது. ஸோ விச் மீன்ஸ் 60,80,000 வந்து 60,80,000 வந்து ஐ எக்ஸ்பெக்ட், அதாவது ஹெட்ஜிங்கே பண்ணலன்னா எனக்கு இன்னியோட ரேட்டுக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட்டு. பட் ஓகே நான் எஸ்டிமேட் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்பாட் ரேட் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ளக்சுவேஷனால் என்ன ஆகுது, ஓகே 52,40,42,000 தான் எனக்கு கிடைக்கிறோம். Hence I am making a loss. I will make a loss as per my current estimation. இப்போ நான் லாஸ் பண்ணுவேன்னு இன்றைக்கி எஸ்டிமேட் பண்ணுறேன், புரிஞ்சுதா. நெக்ஸ்ட் இங்கே செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல பார்ட் பியில், ஹெட்ஜிங் ஆஃப் லாஸ் அண்டர் ஃபார்வர்டு கவர். சார் இப்போ இந்த ஹெட்ஜ் பண்ணால் எனக்கு 8,38,000 ரிஸ்க் எக்ஸ்போஷர் இருக்கா, இந்த அமௌண்ட்டை ஓகே லெட் மீ ஹெட்ஜ் யூசிங் ஃபார்வர்டு கவர். என்ன கேட்குறேன்னா அடுத்த கொஷனில், ஸோ ஃபார்வர்டு கவரை வச்சு ஹெட்ஜ் பண்ணிக்கோ, அப்போ இந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் குறையுமா ஏறுமா, என்ன உனக்கு பெனிஃபிஷியலாக, ஃபார்வர்டு கவர் எடுக்கிறது லாபமாக இருக்குமா இல்லைன்னா நஷ்டமாக இருக்குமான்னு கேட்குறான். அப்போது ரிசீவபிள் அமௌண்ட் 60-80 தட் இஸ் சேம் கம்பேரபிள். நான் சொன்னேன் இல்லையா, கம்பேர் பண்ணிச்சு இந்த ஃபார்வர்டு கிராஸ் ரேட்டை கம்பேர் பண்ணிக்கணும். அப்போ 0.6026 இன்ட்டு 10 மில்லியன் yen 60,26,000. அப்போது 60,80,000 வர வேண்டியது இருந்தது. பட் ஃபார்வர்டு நான் இப்பயே என்டர் பண்ணதுனால ஓகே ஐ அக்ரி அப்பான் டு கெட் அ ரிசீவபிள் ஆஃப் 60,26. ஹென்ஸ் ஐ எம் மேக்கிங் அ லாஸ் ஆஃப் 54,000. பட் ப்ராப்ளம் என்ன தெரியுமா, நீ ஃபார்வர்டே எடுக்காமல் இருந்தால் 8,38,000 would have been the loss. அவ்வளோ ஒரு நஷ்டம் இருக்கும் இருந்திருக்கும். பட் சின்ஸ் யூ ஆர் டேக்கிங் எ ஃபார்வர்டு கவர், உனக்கு லாஸ் வருது கரெக்ட், பட் த லாஸ் இஸ் வெரி லிமிட்டட். வெறும் 54,000 தான் உனக்கு லாஸ் பை டேக்கிங். அப்போ வாட் இஸ் த டிஃபரன்ஷியல் அமௌண்ட், 8,38,000 minus 54,000. ஓகே அவ்வளோ வந்து எனக்கு கெயின். ஓகே ஆர்டிஃபிஷியல் ஃபார்வர்டு கவர்னால வரக்கூடிய கெயின், ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். பை டேக்கிங் ஃபார்வர்டு கவர் த லாஸ் இஸ் ரெடியூஸ் டு 54,000. ஓகே இப்படி எழுதுறோம். நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன கேட்கலாம், சரி ஆக்சுவல் ஸ்பாட்டு நாளைக்கு இந்த ரேட்டாக டேர்ன் ஆகுது சார், ஆக்சுவல் ஸ்பாட் இது the second part of the question. Okay, if the spot rates on August 31 are this, what would be the is the decision to take forward cover justified? என்ன கேட்குறேன்னா இப்போ பாரு, வேல்யூ ஃபார் த export time
this will remain same. அப்போ 60,80,000 ஹெட்ஜ் பண்ணலன்னா இருக்கக்கூடிய வேல்யூ இது ஸ்பாட் ரேட். நான் என்ன கொஷனில் கொடுத்துருக்கான், ஓகே இப்போது ஸ்பாட் ரேட் மெச்சூரிட்டி டேட் ஸ்பாட் ரேட் இந்த ஸ்பாட் ரேட்டாக மாறித்துன்னா வெதர் ஃபார்வர்டு கவர் எடுத்தது ஜஸ்டிஃபைபிளா நாட் இல்லையான்னு இப்போ கேட்குறேன். அப்போது இப்போ எஸ்டிமேட்டட் பேமெண்ட் டு பி ரிசீவ்டு 0.5979 ரிவைஸ்டு ஆன் த ஆக்சுவல் ஸ்பாட் ரேட். அப்போ மெச்சூரிட்டி டேட்டில் 31st ஆகஸ்ட் அன்றைக்கி ரியலாக ஸ்பாட் ரேட்டு இதுவாக மாறித்துன்னா என்னோட எஸ்டிமேட்டட் பேமெண்ட்டு இதுவாக மாறிடும். கரெக்டாக 15 எஸ்டிமேட்டட் பேமெண்ட் இல்லை, எஸ் எஸ்டிமேட்டட் ரிசிப்ட் ஹவு மச் இஸ் தட் 59,77,000. எவ்வளோ 59,77,000 யூ வில் கெட். வேல்யூ ஆஃப் எக்ஸ்போர்ட் அப்போ 60,80,000 வர்த்து குட்ஸ் இன்னியோட வேல்யூ இல்லை. கரெக்ட், இன்னியோட டேர்ம்ஸில் டுடேஸ் டேர்ம்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அஸ் பர் டுடேஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இதுதான் வேல்யூ 60,80,000. பட் ஓகே ரியலாக ஸ்பாட் ரேட்டு 0.5977 அன்றைக்கி ஆகஸ்ட் 31 அன்றைக்கி மாறித்துன்னா எனக்கு ரிசீவபிள் அமௌண்ட் 59,77,000 கிடைக்கும். கரெக்டாக, அப்போ எனக்கு லாஸ் எவ்வளோ வரும், 1,03,000 வில் பி த லாஸ். அப்போ நான் ஹெட்ஜே பண்ணலன்னா சரி இது என்ன சார் இது ஃபார்வர்டும் இதோட தான் கம்பேர் பண்ணோம். கரெக்டு, இது ரெண்டு விதமாக பண்ணலாம். நீங்கள் ஆல்ரெடி கம்ப்யூட் பண்ணிட்டீங்க. ஃபார்வர்டு ஹெட்ஜிங் பண்ணால் என்ன லாஸ் கெயின்னு ஆல்ரெடி கம்ப்யூட் பண்ணிட்டேன், அதனால் இங்கே திரும்ப கம்ப்யூட் பண்ணலை. புரியுது என்ன சொல்கிறேன்னு? ஃபஸ்ட்டு ஃபார்வர்டு கவர் பண்ணால் வாட் வில் பி த கெயின் ஆர் லாஸ், 54,000 கெயின் லாஸ் கிடைக்கிறது. நீங்கள் ஃபார்வர்டு ஹெட்ஜிங்கே பண்ணாத விட்டுட்டு ரிவைஸ்டு எஸ்டிமேட்டட் ஓகே வேறு மாதிரி எஸ்டிமேஷன் மாறித்துன்னா 1,03,000 லாஸ் கிடைக்கிறது. அப்போ இந்த 54,000 and 1,03,000 யூ கம்பேர் வெதர் ஃபார்வர்டு கவர் நீங்கள் எடுத்தது சரியா தப்பா, ஸ்டில் ஜஸ்டிஃபைடு. த டெசிஷன் டு டேக் ஃபார்வர்டு கவர் இஸ் ஸ்டில் ஜஸ்டிஃபைடு. அப்போனா உன்னோட ஃபஸ்ட்டு எஸ்டிமேட் பண்ண பிரகாரம் ஓகே ஃபார்வர்டு கவரோட லாபம் 8,30,000 கவரே எடுக்கலன்னா வந்தது ஃபஸ்ட்டு as per ஃபஸ்ட்டு எஸ்டிமேஷன். பட் அதை ரிவைஸ் பண்ணி 54,000 எனக்கு லாஸ் குறைஞ்சிடுது. அப்போ ஃபார்வர்டு கவர் ஜஸ்டிஃபைடு முதல் பாட்டில் சொல்லிட்டேன். இப்போ எஸ்டிமேஷன் மாறித்துன்னா ரியலாக வேறு ஒரு ரேட்டாக மாறித்துன்னா ஓகே ஃபார்வர்டு கவர் ஸ்டில் ஜஸ்டிஃபைடா, எஸ் இட் இஸ் ஸ்டில் ஜஸ்டிஃபைடு. இப்போவும் ஃபார்வர்டு கவர் ஜஸ்டிஃபைடு தான் இந்த எஸ்டிமேட் பிரகாரம். அப்படின்னு கொஷின். ஓகே நெக்ஸ்ட் டேக் கொஷின் நம்பர் 7. யூ சோல்டு ஹாங்காங் டாலர் 100 lakhs 1 crore value spot to your customer at 5.7 and covered yourself in London market on the same deal when the exchange rate were US dollar 1 is Hong Kong dollar bid rate and offer rate. Okay, இது எப்படி படிக்கணும்? US dollar 1 Hong Kong dollar. Okay, Hong Kong dollar 7.588 bid rate, 7.592 offer rate for every US dollar. Local interbank market rates for US dollar were spot US dollar 1 42.7-42.85 bid and offer rate. Calculate cover rate and ascertain the profit or loss in the transaction. Ignore brokerage. இந்த டிரான்சாக்ஷனை என்ன சொல்லுவோம், கவர் டீல் அப்படின்னு சொல்லுவோம். கவர்டு டீல் ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஒன்று புரிய வைக்கிறேன், வெரி சிம்பிள். இந்த கவர் டீலில் என்னென்னா உனக்கு யூ ஆர் என்ட்ரிங் இன் யூ ஆர் அன் எக்ஸ்போர்ட்டர் ஆர் இம்போர்ட்டர். நீ எக்ஸ்போர்ட்டரோ இம்போர்ட் பண்ணிட்டு ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன் இருக்குது கரெக்டாக. அப்போ யூ ஆர் எக்ஸ்போஸ் டு எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க். யூ ஆர் எக்ஸ்போஸ் டு எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க். நீ என்ன பண்ணுற, நான் கஸ்டமர் சொல்ல ஃபஸ்ட்டு நான் கஸ்டமர்ஸ் ஃபர்ஸ்ட் ஐ எம் கஸ்டமர். ஓகே கஸ்டமர் அண்ட் இஃப் யூ சி ஓகே திஸ் கஸ்டமர் ஹேஸ் ரிஸ்க் எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க் கரெக்ட். இப்போ இந்த கஸ்டமரோட எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க் இருக்குது இல்லையா, திஸ் எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க். நவ் இதை கவர் பண்ணுறதுக்கு நான் டீலர்கிட்ட போகிறேன். நான் எதுக்கு ஃபாரின் கரன்சி மார்க்கெட்டுக்கு போகிறேன், டீலர்கிட்ட. ஓகே டு கவர் மை எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க். இப்போ நான் எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க் கவர் பண்ணுறதுக்காக டீலர்கிட்ட போகிறேன். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? இப்போ எனக்கு டாலர் ரிசீவபிள் இருக்குன்னா நான் ஃபார்வர்டு கவர் எடுத்து இங்கே ஃபார்வர்டு வாங்கிக்கிறேன் கரெக்டாக. இப்போ உங்கள்கிட்டேருந்து டாலர் நீ டாலரை விற்க போகிற. இப்போ அஸ்யூம் யூ ஆர் எக்ஸ்போர்ட்டர், யூ வில் ஹேவ் ரிசீவபிளாக உங்கள்கிட்ட நாளைக்கு வர வேண்டியது இருக்குமா, டாலர் ஃபாரின் கரன்சி ரிசீவபிள் இருக்குமா, இந்த ரிசீவபிளாக நாளைக்கு செல் பண்ண போறியா கரெக்ட். நாளைக்கு செல் பண்ணும்போது ஓகே இதை வாங்கணும்ல. இப்போ டீலர் என்ன பண்ணுவான், உனக்கு இந்த டாலரை இப்போ நாளைக்கு உனக்கு ரிசீவபிள் இருக்குன்னா நீ இந்த டாலரை செல் பண்ணிவிட்டு யூ வில் கெட் த ருபி கன்வெர்டட் டு ருபி. உனக்கு ருபியில் கன்வெர்ட் பண்ணோம் கரெக்டாக. அப்போது டீலர் என்ன பண்ணுவான், $1 he will purchase and give you rupees. Are you understanding? He will sell rupee and purchase your dollar. அப்போ $1 அவன் பர்ச்சேஸ் பண்ணி அவனோட அக்கௌண்ட்டில் வச்சுருக்கான்ல டாலருக்கு. புரியுறது என்ன சொல்கிறேன்னு? Are you understanding? இந்த டாலர்ன்றது ஃபாரின் கரன்சிப்பா. எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க்குன்னா என்ன, ஃபாரின் கரன்சி ஃப்ளக்சுவேட். அப்போ எதோட ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட் ஆகும், $1.80 INR இன்றைக்கி இருக்குது. நாளைக்கு அது 90 ஆகலாம், 100 ஆகலாம், 60 ஆகலாம், எது வேணா ஆகலாம். அப்போது விச் இஸ் கிரியேட்டிங் ரிஸ்க், எது ரிஸ்க்கை கிரியேட் பண்ணுறது, இந்த ஃபாரின் கரன்சி. இப்போ இது கையில் இருந்தால் இதான் இப்போ ரிஸ்க்கு. இது கையில் இருந்தால் பாம்பு மாதிரி இப்போ விஷம் எப்போ வேணால் கடிச்சிடும். புரியுறதா? அப்போது என்கிட்ட ஒரு ரிஸ்க்கை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் டீலருக்கு. ஓகே அப்போது நான் என்ன பண்ணுறேன், எஃபெக்டிவ்லி என் கையில் இருந்த பாம்பு அவங்க கையில் கொடுத்துட்றேன். அப்போ டீலருக்கு ரிஸ்க் இருக்கா? டீலர் இந்த $1 வாங்கி வச்சுக்கிறானா,
அந்த பீரியடுக்கு அவன் அந்த டாலரை வச்சுக்கணும்ல, அப்போ ரிஸ்க் வருதா? இதனால தான் சி ஃப்ரம் த டீலர்ஸ் ஆங்கிள், டீலரும் இந்த எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க்கு இருக்கிறதுனால என்ன பண்ணுவான்னா கவர் பண்ணுவான். அந்த டீலை கவர் பண்ணுறதுன்னு பேர் என்னென்னா இன்டர் பேங்க் மார்க்கெட்னு இருக்குது. இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லேயே இப்போ ஸ்மால் டீலர் இருப்பான்னு வச்சுக்கோ. ஓகே, இதுக்கப்புறம் ஒரு பெரிய டீலர் இருப்பான், மீடியம் டீலர். ஓகே, இதுக்கப்புறம் ஒரு டீலர், பெரிய டீலர், அந்த மாதிரி போயிட்டே இருக்கும்பா. லேடர் ஆஃப் டீலர்ஸ். அதாவது நான் இது மாதிரி இப்போ நீ வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறி வாங்கலாம், ரைட்? அங்கே விட்டனா நீ வந்து எங்கேனா டி நகர் மார்க்கெட்டில் காய்கறி வாங்கலாம். அதையும் விட்டனா அவுட்ஸ்கர்ட்ஸில் வந்து மார்க்கெட் வாங்கலாம். அதுவும் வீட்டிலேயே உட்காந்து தள்ளு வண்டியில் காய்கறி வரும். புரியுதா? எல்லாத்துக்கும் மார்ஜின் இருக்கும். அங்கே போகிற வர இங்கே கிடைக்காது. அந்த மாதிரி இங்கேயும் ஸ்ப்ரெட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் த லேடர்ஸ் வில் பி தேர். இப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ டீலர் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ இது டீலர் அக்கௌண்ட்னு வச்சுக்கோ, ரைட்? இப்போ நீ டாலரை செல் பண்ண ஆஸ் அன் எக்ஸ்போர்ட்டர், கஸ்டமர் டாலர் செல் பண்ணுற டீலருக்கு, அப்போது டீலரை இவன் பை பண்ணுவானா? ஹீ வில் பை டுடே டாலரா அவன் வாங்கி வச்சுப்பானா? இப்போ இவங்ககிட்ட வாங்கி வச்சுருந்தா இது ஹீ இஸ் எக்ஸ்போஸ் டு ஃபாரின் கரன்சி ரிஸ்கா? இதை வாங்கி வச்சதுனால ஹீ வில் உடனே இதை ஒரு கவர் பண்ணுவான். இந்த டீலை கவர் பண்ணுறது என்னென்னா கிராஸ் டிரான்சாக்ஷன். ஸோ இஃப் ஐ ஹேவ் பையிங் எக்ஸ்போஷர், பர்ச்சேஸ் எக்ஸ்போஷர் ஆஃப் த டாலர்ஸ், நான் என்ன பண்ணுவேன்? இதை செல் டாலர் பண்ணி வச்சுப்பேன். இன்டர் பேங்க் மார்க்கெட்டில் இன்னொரு டீலர்கிட்ட போயிட்டு நான் டாலரை ஃபார்வர்டு மார்க்கெட்டில் செல் பண்ணி வச்சுப்பேன். புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? நாளைக்கு எனக்கு பை பண்ண வேண்டியது இருக்குல்ல, என்னைக்கு நான் பை பண்ண வேண்டியது இருக்கோ நான் அதை கையில் வச்சுக்க முடியாது. அப்போது வெரி சிம்பிள், இன்றைக்கி 31 ஆகஸ்ட்டு, ஓகே, நான் வந்து ஆன் 31 ஆகஸ்ட்டுக்கு கஸ்டமரோட ஒரு பை டிரான்சாக்ஷன் டீலர் என்டர் பண்ணிட்டேன். இது டீலரோட பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கணும். ஆர் அண்டர்ஸ்டாண்டிங்? கஸ்டமர் வித்துட்டு அவங்ககிட்ட டாலரை டீலர் வாங்கணுமோ இல்லையோ, என்னைக்கு வாங்க போகிற ஃபார்வர்டு, என்னைக்கு என்டர் ஃபார்வர்டு ரேட்னா அசியூம் 31 ஆகஸ்ட்டு உன் கையில் டாலர் வரப்போகுது. இன்னைக்கு 31 ஜூலை, அப்போ ஒரு மாதம் கழிச்சு உன் டாலர் வரப்போகுதா? இந்த ஒரு மாதத்துக்கு 1 மந்த் ஃபார்வர்டு செல் நான் இன்டர் பேங்க் மார்க்கெட்டில் பண்ணிப்பேன். ஆர் அண்டர்ஸ்டாண்டிங்? கிரெடிட் சைடில் நான் செல் டாலர் இன்னொரு பெரிய டீலர் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் இன்டர் பேங்க் மார்க்கெட்னு சொல்லுவோம். அந்த இன்டர் பேங்க் மார்க்கெட்டில் நான் போய் செல் பண்ணிப்பேன். புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? அப்போ ஒரு மாதம் கழிச்சு எனக்கு வர வேண்டியது இருக்குன்னா இந்த டீலை கவர் பண்ணுற டீல் இங்கே கரஸ்பாண்டிங் செல் பண்ணிப்பேன். அப்போ என்ன ஆகுனா ஒரு மாதம் கழிச்சு உங்கள்கிட்ட இந்த டாலர் இவங்ககிட்டேருந்து கஸ்டமர்கிட்டேருந்து இந்த டாலர் வருமா? இந்த டாலர் ஆட்டோமேட்டிக்கலி ஃபார்வர்டு மார்க்கெட்டில் நான் ஏற்கனவே செல் பண்ணியிருப்பேன். அப்போ இந்த டிஃபரன்ஷியல் அமௌண்ட் பிட்வீன் த பையிங் அண்ட் செல்லிங், ஓகே, பையிங் ஃப்ரம் த கஸ்டமர், செல்லிங் டு த இன்டர் பேங்க் மார்க்கெட், ரெண்டு ரேட்டு வித்தியாசம் இருக்கும். இதில் ஒரு ப்ராஃபிட் ஆர் லாஸு டீலருக்கு வரும். பட் இது இனெவிட்டபிள், ஏன்னா டீலரும் ஹெட்ஜ் பண்ணி ஆகணும். அதர்வைஸ் ஹி வில் பி எக்ஸ்போஸ் டு ஹியூஜ் ரிஸ்க். அதனால் இதை தான் கவர் டீல்னு சொல்லுவோம். இப்போ புரியுறதா? இப்போ கொஸ்டினை படிக்கலாம், ஈஸியாக புரிஞ்சுன்றோம் என்ன பண்ணுறான்னு புரியும் கவர் டீலில். ஓகே, யூ சோல்டு ஹாங்காங் டாலர் 1 lakh வேல்யூ ஸ்பாட் டு யுவர் கஸ்டமர். அப்போது நான் டீலர்ப்பா, நான் தான் டீலர். இப்போ இந்த டீலர் என்ன பண்ணியிருக்கான்? இது பர்ச்சேஸ்னு வச்சுக்கோ, இது சேல்ஸ்னு வச்சுக்கோ. ஓகே, இப்போ டீலர் என்ன பண்ணியிருக்கான்னா, யூ சோல்டு ஹாங்காங் டாலர் வேல்யூ ஸ்பாட் டு யுவர் கஸ்டமர் அட் 5.7. நீ டாலர், ஹாங்காங் டாலர் ஹெச்கேடியை செல் பண்ணிட்டேன் கஸ்டமருக்கு. அப்போ செல் பண்ணியிருக்கேன். இங்கே என்ன இருக்குது? அப்போ கஸ்டமருக்கு இங்கே செல் பண்ணியிருக்கேன். இங்கே செல் ஹாங்காங் டாலர் யாருக்கு? கஸ்டமருக்கு. ஓகே, அட் 5.7. அப்போ கஸ்டமர் என்ன பண்ணியிருக்கான்? உங்கள்கிட்ட இந்த நீ செல் பண்ணியிருக்கான்னா கஸ்டமர் would have bought, கரெக்டாக? கஸ்டமர்கிட்ட செல் பண்ணியிருக்கேன். இப்போ இது செல் பண்ணனா யூ கவர்டு யுவர் செல்ஃப் இன் லண்டன் மார்க்கெட் ஆன் த சேம் டே. அப்போ என்ன பண்ண? இன்றைக்கி செல் பண்ணிட்டீங்களோ, ரைட்? நவ் இதை செல் பண்ண சேம் டே ஐ கோ டு லண்டன் மார்க்கெட். நான் டாலரை வாங்கிட்டேன்னா என்ன செல் பண்ணிட்டேன்னா ஒன்றும் இல்லை, என் கையில் நான் எதுவும் வச்சுக்க மாட்டேன். உனக்கு இன்றைக்கே பைசா வேணும்னா நான் ஸ்பாட்டில் பர்ச்சேஸ் பண்ணி உனக்கு ஸ்பாட்டில் கொடுத்துருவேன். லண்டன் மார்க்கெட்டில் ஸ்பாட்டில் பர்ச்சேஸ் பண்ணி ஸ்பாட்டில் உனக்கு கொடுத்துருவேன். ஹாங்காங் டாலர் தானே உனக்கு வேணும், கரெக்டாக? யூ சோல்டு ஹாங்காங் டாலர்னு என்ன? ஒரு கஸ்டமருக்கு ஹாங்காங் டாலர் கஸ்டமர்கிட்டேருந்து பைசா ருப்பி வாங்கிட்டு ஹாங்காங் டாலர், ஏன்னா ஒரு கஸ்டமருக்கு ஹாங்காங் டாலர் வேணும்னா அவன் பர்ச்சேஸ் பண்ணுவான் கஸ்டமர். ஸோ டீலர் கொடுக்கணுமோ இல்லையோ அந்த ஹாங்காங் டாலர் எப்படி கொடுப்பான்? ஒன்றும் இல்லை, லண்டன் மார்க்கெட்லேருந்து அந்த ஹாங்காங்கை அப்படியே அன்றைக்கி வாங்கிட்டு இன்றைக்கே ஸ்பாட்டில் வாங்கிட்டு இந்த ஸ்பாட்டை அப்படியே கொடுத்துருவான், கரெக்டாக? அப்போ இந்த ஸ்பாட் இங்கே செல் பண்ண ரேட்டு 5.7, ஓகே, ருப்பி. அவ்வளோதான். இங்கே செல் பண்ண ரேட்டு 5.7 பர் ஹாங்காங் டாலர். புரியுறதா? 5.7 ருப்பி பர் ஹாங்காங் டாலர். இங்கே ஓகே, இங்கே இஷ்யூ என்ன அப்படின்னா யூஎஸ் டாலருக்கு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, யூஎஸ் டாலருக்கு ருப்பி இருக்குது, யூஎஸ் டாலருக்கு ஹாங்காங் டாலர் இருக்குது. பட் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இங்கே கெயின் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கணும், பட் கிராஸ் ரேட்டை அப்ளை பண்ணணும். ஏன்னா டைரக்ட் கோட்டு கொடுக்கல. ஹாங்காங் டாலர் டு இந்தியன் ருப்பி கொடுத்துருக்கானா? கொடுக்கல. ஏன்னா கவர் பண்ணும்போது, ஓகே, இன்டர் பேங்க்கில் கவர் பண்ணும்போது டைரக்ட் டிரான்சாக்ஷன் இல்லை. இங்கே நீ செல் பண்ணிட்ட ஹாங்காங் டாலர் வித்துட்ட, கரெக்ட்? ஹாங்காங் டாலர் வித்துட்டு ருப்பி வாங்கிட்ட. பட் என்ன ப்ராப்ளம்னா இங்கே அந்த ருப்பியை வித்துட்டு நீ ஹாங்காங் டாலர் வாங்கணும் இல்லையோ, கரெக்ட்?
அதுக்கு ருப்பியை விற்றாக்கா எனக்கு ஹாங்காங் டாலர் கிடைக்கல, கொட்டேஷன் ருப்பிக்கு டாலர் தான் இருக்குது அண்டு ஓகே டாலருக்கு தான் ஹாங்காங் டாலர் கோட் ஆயிருக்கு. அப்போ என்ன பண்ணணும், உங்கள்கிட்டேருந்து கஸ்டமர்கிட்டேருந்து யூஆர் ரிசீவிங் ருப்பியா இந்தியன் ருப்பி கிடைக்கிறதா கஸ்டமர்கிட்டேருந்து. இந்த இந்தியன் ருப்பியை வாங்கிட்டு இப்போ டீலர் என்ன பண்ணணும்னு சொல்ல, ஃபஸ்ட்டு இந்தியன் ருப்பி இருக்குது கரெக்ட். இந்த ருப்பி கிடைக்குமா, இந்த இந்தியன் ருப்பியை டீலர் ஓகே விற்கணுமா வாங்கணுமா, கன்வெர்ட் பண்ணோம் இல்லையா, ஹவு மச் இன் யூஎஸ் டாலர். அப்போ இந்தியன் ருப்பியை விற்றுட்டு யூஎஸ் டாலரை வாங்கணும், யூஎஸ் டாலர் திரும்ப விற்றுட்டு ஓகே என்ன கன்வெர்ட் பண்ணணும், என்ன மாற்றணும், ஹாங்காங் டாலரை வாங்கணும். பர்ச்சேஸ் தானே பண்ணணும், அல்டிமேட்டாக ஹாங்காங் டாலர் ஷுட் பி பர்ச்சேஸ்டு. இதை ஞாபகம் வச்சுக்கோ, ஏன்னா ஹாங்காங் டாலர் நீ செல் பண்ணியிருக்க, அந்த டிரான்சாக்ஷனை கவர் பண்ணணும்னா யூ ஷுட் பர்ச்சேஸ் ஹாங்காங் டாலர். ஆனால் டைரெக்டாக ஹாங்காங் டாலர் இந்தியன் ருப்பி கொடுத்து என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அதுக்காக இந்தியன் ருப்பி கொடுத்து நான் ஃபஸ்ட்டு டாலரை பர்ச்சேஸ் பண்ணுவேன், தென் டாலரை விற்று ஹாங்காங் டாலரை பர்ச்சேஸ் பண்ணுவேன். புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? திஸ் இஸ் த டிரான்சாக்ஷன். ஒன்று பார்ப்போம். இப்போ விற்கிற ரேட்டு பையிங் ரேட்லாம் என்ன அதை தான் இங்கே பார்க்கணும். ஓகே, பிட் ரேட் அண்ட் ஆஃபர் ரேட் இஸ் த ஒன்லி இஷ்யூ டு பி டிஸ்கஸ். சி என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு ருப்பி டாலர் செல்லிங் ரேட். இப்போ நான் சொல்லு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, இங்கே நான் உனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ருப்பி இருக்கும் கையில், இதை விற்றுட்டு டாலரை வாங்கணும். டாலரை வாங்க போறியா, டாலரை விற்க போறியா. இப்போது இது என்ன கம்பெனி, யூ சோல்டு ஹாங்காங் டாலர் வேல்யூ ஸ்பாட் யுவர் கஸ்டமர் ருப்பி. அப்போ இந்தியன் பேங்க்னு அசியூம் பண்ணிக்கணும். இது வந்து இந்தியன் டொமிசில் ஆஃப் திஸ் கம்பெனி யாரோட டிரான்சாக்ட் பண்ணியிருக்கேன், இந்தியாவில் தானே. இப்போ இந்த டிரான்சாக்ஷன் இந்தியாவில் நடக்கிறது, ஃபாரின் கரன்சி. ருப்பியை செல் பண்ணணும்னா டாலரை பர்ச்சேஸ் பண்ணணும். இந்த கொட்டேஷன் கொடுத்துருக்கு இல்லையா, இந்த கொட்டேஷன் இந்தியாவில் இது ரெண்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் டைரக்ட் கோட். இந்தியாவில் யூஎஸ் டாலருக்கான கொட்டேஷன், யூஎஸ் டாலர் அகெயின்ஸ்ட் ருப்பி அண்ட் யூஎஸ் டாலர் அகெயின்ஸ்ட் ஹாங்காங் டாலர், இது டைரக்ட் கோட்டு தானே. அப்போது ஃபஸ்ட்டு டாலரை வாங்கணுமா விற்கணுமா, ஓகே வாங்கணும். ஏன்னா ருப்பியை விற்றுட்டு டாலரை வாங்கணும். டாலரை வாங்கணும்னா ரெண்டு ரேட் கொடுத்துருக்கான், பிட் ரேட், ஆஃபர் ரேட். இன்டர் பேங்க் மார்க்கெட்டுக்கு டீலர் போகிறான், உன்னோட டீலரோட பெரிய டீலருக்கு போகிறான். அப்போ என்ன ரேட் உனக்கு கொடுப்பான், அவனுக்கு ஒரு ஸ்ப்ரெட் இருக்கணும்ல, லாபம் இருக்கணும்ல. ஸோ உனக்கு ஓகே டாலர் ஒன்றை ருப்பியை கொடுத்தா டாலரை பர்ச்சேஸ் பண்ணுமா, எஸ் பர்ச்சேஸ் பண்ணும். என்ன ரேட்டு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணோம், அதிகமான விலை கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணும், 42.85. ஓகே 42.85 புரியுறதா, ருப்பி டாலர் செல்லிங் ரேட். ஏன்னா ருப்பியை செல் பண்ணி டாலரை பர்ச்சேஸ் பண்ணுறேன், ரைட். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இந்த டாலரை திரும்ப செல் பண்ணி ஹாங்காங் டாலரை வாங்கணும். இப்போ டாலர் உங்கள் கையில் கிடச்சிடுதா, ரைட். இந்த டாலரை செல் பண்ணி ஹாங்காங் டாலர் வாங்கும்போது என்ன ரேட் எடுத்துப்பேன், ரெண்டு ஸ்டெப் இருக்குது. ஒன்று பிட் ரேட் ஆஃபர் ரேட்டை கரெக்டாக செட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி கிராஸ் ரேட்டை கண்டுபிடிக்கணும். புரியுது என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு பிட் ரேட்டா ஆஃபர் ரேட்டா பண்ணுறதுக்கு தான் இந்த டிஸ்கஷன். இப்போ 42.7 எடுத்துப்பியா இல்லை 42.85 எடுத்துப்பியா, டாலரை பை பண்ணுறதுனால 42.85 ஆஃபர் ரேட்டு தான் எடுத்துக்கணும். ஓகே, இன்டர் பேங்க் மார்க்கெட்டோட ஆஃபர் ரேட் எடுத்துக்கணும். நான் நெக்ஸ்ட் இப்போ டாலர் இருக்குது, டாலரை விற்கணும் இல்லையோ, ரைட். டாலரை விற்றா உனக்கு குறைவான ஹாங்காங் டாலர் கொடுப்பான், அதிகமான ஹாங்காங் டாலர் கொடுப்பானா, குறைவான ஹாங்காங் டாலர் 7.580 will be given, bid rate will be given. அப்போது ஓகே ருப்பி ஹாங்காங் கிராஸ் ரேட் எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ என்னென்னா ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணு, ரைட். ருப்பி பர் ஹாங்காங் டாலர் இஸ் ஈக்குவல் டு, எப்படி புரிஞ்சுக்கணும்னா ருப்பி பர் ஹாங்காங் டாலர் இஸ் வாட் யூ ரிக்வயர், உனக்கு தேவை அது தானே. எப்படி பண்ணோம், ருப்பி பர் டாலர் இன்டூ டாலர் பர் ஹாங்காங் டாலர், புரியுறதா இது. இப்போ ருப்பி பர் டாலர் இது ரேட் என்ன எடுத்துப்பேன், ருப்பி டாலர் செல்லிங் ரேட் 42.85 எடுத்துப்பேன். முதல்ல என்ன ரேட் எடுத்துக்கணும், பிட் ரேட் ஆஃபர் ரேட்டான்னு டிசைட் பண்ணிக்கோ, எதை செல் பண்ணுற பை பண்ணுறன்றதை வச்சு. அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணு. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணும்போது டாலர் ருப்பி பர் டாலர் 42.85 ரேட் எடுத்துப்பேன் இன்டூ டாலர் பை ஹாங்காங் டாலர். இங்கே டாலர் பை ஹாங்காங் டாலர் கிவனா, ஹாங்காங் டாலர் பை டாலர் கிவனா, ஹாங்காங் டாலர் பை டாலர். அப்போ 1 பை அப்போ 42.85 இன்டூ 1 பை 7.5880 இது எவ்வளோ போடு, அப்போ சிம்பிள் இன்டூ 1 பைனா இஸ் டிவைடட் பை 1 பை 42.85 டிவைடட் பை 7.588 5.6471. Are you all understanding rounding up to 4 decimal? Okay, 5.6471 புரியுதா. இப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ்னா அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் த கஸ்டமர், ஓகே 5.7 1 crore ஹாங்காங் டாலருக்கு 5.7, திஸ் இஸ் த ருப்பி ரிசீவ் 570 lakhs 5.7 crores ரிசீவ்டு, அக்ரீடா. இது வந்து கிடச்சது, ஏன் எப்படி கிடச்சது, பைசா ருப்பி டேர்ம்ஸில் பைசா கிடச்சது. இப்போ இந்த ருப்பியை விற்றானா கவர் டீல் வாங்குறதுக்கு ஹாங்காங் டாலர் பர்ச்சேஸ் பண்ணுவான். சி வெரி சிம்பிள், இங்கே டீலர் அக்கௌண்ட்டில் இங்கேருந்து ஓகே ஹாங்காங் டாலரை விற்றுட்டானோ இல்லையோ, ரைட், சோல்டு ஹாங்காங் டாலர். இங்கே பை பண்ணாலும் இன்டர் பேங்க் மார்க்கெட்டில் ஹாங்காங் டாலர் பை பண்ணோம். இப்போ இதை விற்றதுனால இங்கே கிடச்ச ரூபாய் எவ்வளோ, 570 lakhs,
புரியுறதா? இதுதான் கொடுத்துருக்காங்க இங்கே ஸ்டெப்பில் 570 lakhs. அமௌண்ட் பெய்ட் டு கவர் த டீல், இந்த டீலை கவர் பண்ணுறதுக்கு, ரிஸ்க்கை ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு இதனால் எவ்வளோ பே பண்ணியிருக்கான்? 564.71 lakhs. அப்போ இந்த டிஃபரன்ஸு, அப்போ வித்தது 570 lakhs, வாங்கினது 564.7. ப்ராஃபிட்டா லாஸா? ப்ராஃபிட் டு த பேங்க். 5,29,000 இஸ் த ப்ராஃபிட் டு த பேங்க். புரியுறதா? நல்ல கொஷின், குட் குவாலிட்டி கொஷின். இந்த கவர் டீலை மார்க்கெட் ஆஸ் இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கவர் டீலே பாதி பேருக்கு புரியாது என்னதுன்னு. ஓகே, அதனால தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரி, நெக்ஸ்ட். See, you as a foreign exchange dealer of your bank are informed that your bank has sold a TT on Copenhagen for Danish kroner 10 lakhs at the rate of 1 Danish kroner is equal to 6.515. Okay. You are required to cover the transaction either in London or New York market. The rates are on that date. Mumbai London rate given. Mumbai London rate na enna purinjikano? Okay, see, Mumbai London rate na rupee per pound. Sometimes institute question la, okay, ஒரு question இருக்கு, அங்கே வரும்போது நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். பவுண்டு பர் ருப்பின்னு கொடுத்து 74.80 அந்த மாதிரிலாம் கொடுப்பான். அப்போனாலும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சுப்பீரியாரிட்டி வேஸ் பண்ணால் இந்தியன் ருப்பி இருக்குன்னா, இதை காட்டிலும் வேல்யூபிள் டாலர் இருக்குன்னா, எல்லாத்த காட்டிலும் மோஸ்ட் வேல்யூபிள் பவுண்டு கரன்சியில். ஓகே, இப்போதைக்கு இப்போது பவுண்டு பர் ருப்பின்னு சொல்லிட்டு 74.3ன்னு கொடுத்தா கூட, வாட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், இட் இஸ் நத்திங் பட் ருப்பி பர் பவுண்டு. அதை தான் பவுண்டு பர் ருப்பின்னு கொடுத்துருக்கான். அதை இன்டைரக்ட் கோட்டுன்னு நினச்சக்கூடாது, டைரக்ட் கோட்டு தான் தப்பாக இன்ஸ்டியூட்டில் பிரிண்ட் பண்ணியிருக்கான். ஓகே, அந்த மாதிரி சில கொஷின்ஸ் வருது. ஓகே, யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் நத்திங் பட் ருப்பி பர் பவுண்டு. எல்லா கொட்டேஷனும் அந்த மாதிரி ஒரு கொட்டேஷன் பார்த்தா எல்லா கொட்டேஷனையும் கன்வெர்ட் பண்ணிக்கோ, அது ருப்பி பர் பவுண்டு, நாட் பவுண்டு பர் ருப்பி. சரியா? மும்பை இந்தியன் பேங்க்னா ருப்பி பர் பவுண்டு இந்த கொட்டேஷன். மும்பை நியூயார்க்னா ருப்பி பர் டாலர் இஸ் 49.25. பிட் ரேட் அண்ட் ஆஃபர் ரேட் கிவன். லண்டன் கோப்பன்ஹேகன் அப்படின்னா டேனிஷ் க்ரோனர் இருக்கு இல்லையா? ஓகே, திஸ் இஸ் நத்திங் பட் DKK டிவைடட் பை பவுண்டு. அதுதான் 11 பர் பவுண்ட் 11.42 DKK பிட் ரேட் அண்ட் ஆஃபர் ரேட். நியூயார்க் கோப்பன்ஹேகன்னா என்ன? ஓகே, DKK டிவைடட் பை, அதாவது பை டாலர், US டாலர், இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். ஓகே, இன் விச் மார்க்கெட் வில் யூ கவர் த டிரான்சாக்ஷன், லண்டன் ஆர் நியூயார்க்? இப்போ பாரு, சேம் கவர் டீல் கொஷின் தான், போன கொஷின் மாதிரி இதுவும் கவர் டீல் கொஷின். ஆனால் எங்கே இந்த நான் எக்ஸ்போஷர் எடுத்துட்டேன், அதாவது பேங்க் ஹேஸ் சோல்டு டிடி ஆன் க்ரோனர் இவ்வளோன்னு கொடுத்துட்டான். டேனிஷ் க்ரோனர் இஸ் ஈக்குவல் டு 1.5. அப்போ நான் டேனிஷ் க்ரோனர், ஓகே, டீலர் ஆஃப் யுவர் பேங்க்னா, என்னோட பேங்க்கோட டீலர்னா, நான் ஒரு டீலர் இருக்கேன்னா நான் விற்றுட்டேன், டேனிஷ் க்ரோனர் விற்றுட்டேன். எவ்வளோத்துக்கு? 1 டேனிஷ் க்ரோனர் இருக்குது 6.51. அப்போ எனக்கு செல்லிங், ஓகே, ஐ ஹவ் சோல்டு டேனிஷ் க்ரோனர், கரெக்ட்? அப்போ ஐ நீட் டு பர்ச்சேஸ் டேனிஷ் க்ரோனர் டு கவர் த டீலா? அப்போ எனக்கு டேனிஷ் க்ரோனர் வாங்கணும்ப்பா. வெரி சிம்பிள். நான் அதே போன கொஷின் மாதிரியே சொல்கிறேன். இப்போ இங்கே ஸ்பேஸ் இல்லை, சி ஹியர் த டீலரில் இந்த கொஷினில் என்ன நடக்குதுன்னா, ஓகே, ஐ ஹவ் சோல்டு, கரெக்ட், டேனிஷ் க்ரோனர் நான் I sold to the customer, correct? Now I need to buy DKK to close my position, cover my deal, correct? இப்போ இந்த DKK, ஓகே, எனக்கு நான் வாங்க போனேன்னா எனக்கு கொட்டேஷனே இல்லை. இந்த DKK நான் வாங்க போனேன்னா கொட்டேஷனே இல்லை. ஏன்னா இந்தியாவில் ருப்பி பர் பவுண்ட் இருக்குது. ஓகே, அண்டு வாட் இஸ் தட், நான் மும்பை லண்டன்னா அப்போ என்ன தெரியுமா? வெரி சிம்பிள். எனக்கு 2 ஸ்டெப் இருக்குது. ஒன்று, சி ஹியர், மும்பை லண்டன் கோப்பன்ஹேகன், ஓகே, ஆர் நியூயார்க். வெரி சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் DKK எனக்கு வேணும், ஐ வாண்ட் டு பர்ச்சேஸ் DKKயா? என்கிட்ட என்ன இருக்குது? என்கிட்ட ருப்பி இருக்குது. ஏன்னா இது இந்தியன் பேங்க், இந்தியன் டீலர் தானே. அப்போ என்கிட்ட ருப்பி இருக்குது. ருப்பி கொடுத்து நான் DKK வாங்க முடியுமா? முடியாது. அப்போது ஆப்ஷன் 1, ஓகே, ருப்பியை கொடுத்து நான் நியூயார்க் மார்க்கெட்டில் போய் டாலரை வாங்கிட்டு டாலர்லேருந்து DKK கன்வெர்ட் பண்ணி வாங்கிடுவேன். ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? முதல் ஸ்டெப்பினா, உங்கள்கிட்ட ருப்பி இருக்குது, டீலர்கிட்ட ருப்பியை செல் பண்ணி ஐ வில் பை த டாலர், again I will sell the dollar and get the DKK. இது ரூட் நம்பர் 1, ஆப்ஷன் 1. ஆப்ஷன் நம்பர் 2, ஓகே, என்கிட்ட ருப்பி இருக்குது, வாட் ஐ வில் டூ, ஐ வில் செல் லண்டன் மார்க்கெட். நான் இந்த ருப்பியை போய் லண்டன் மார்க்கெட்டில் செல் பண்ணி பவுண்டை வாங்கிப்பேன். பவுண்டை வாங்கிட்டு, ஓகே, பவுண்டுலேருந்து DKK கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. பவுண்டை செல் பண்ணி DKK வாங்கலாம். 2 ஆப்ஷன் இருக்கா? இதுதான் கொஷினே. எந்த ஆப்ஷன் பெனிஃபிஷியல்? இப்போ படி கொஷினை புரியும். ஓகே, in which market you will cover the transaction, London or New York? இப்போ இந்த 2வது ரூட் இருக்கு இல்லையா, இது எந்த ரூட்டை நீ எடுக்கணும்? இது வந்து நியூயார்க்,
டாலர் தானே, இது லண்டன். ஓகே, இதில் எந்த மார்க்கெட்டை போய் உன்னோட கிராஸ் ரேட்டை எக்ஸிக்யூட் பண்ணுவேன். அப்போ எதில் வந்து எனக்கு லீஸ், இங்கே இப்போ டிகேகே பர்ச்சேஸ் பண்ணமா, கரெக்ட். அல்டிமேட்லி என்ன கோல், டிகேகே பர்ச்சேஸ் பண்ணோம். பர்ச்சேசிங் ப்ரைஸ் எதில் குறவாக இருக்கும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ருபீஸ், ருப்பி டேர்மில், இந்தியன் கரன்சியில் டிகேகே எந்த ஆப்ஷனில் ஓகே ருப்பி அவுட்ஃப்ளோ குறவாக இருக்கும், குறவான டிகேகே பே பண்ணிவிட்டு நான் குறவான ருப்பி பே பண்ணிவிட்டு டிகேகே வாங்க முடியுமோ அந்த ரூட்டை எடுத்து நான் டிகேகே வாங்கிப்பேன். ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? இதை தான் பண்ணணும். ரைட். நான் இப்போ என்னென்னா இந்த ரெண்டு ரூட்லேயும் நம்ம கிராஸ் ரேட்டு, இந்த ஃபஸ்ட்டு பெட் ரேட் அண்ட் ஆஃபர் ரேட்டு கண்டுபிடிக்கணும். கரெக்டாக ஃபஸ்ட்டு கேர்ஃபுல்லி அப்சர்வ். நான் ரூட் நம்பர் 1 போகிறேன். இங்கேயே நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு நான் அப்புறம் வரேன். ஃபஸ்ட்டு இங்கேருந்து நம்ம ரேட்டை செலக்ட் பண்ணி பார்ப்போம். இங்கே ஃபஸ்ட்டு ரூட் இருக்குன்னு வச்சுக்கோ. இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப இந்த ருப்பி கொடுத்து டாலரை வாங்குறல, இப்போ ருப்பி செல் பண்ணி டாலரை வாங்குறப்ப டாலர் யூ ஆர் கோயிங் டு பர்ச்சேஸ் இந்த மும்பை நியூயார்க் மார்க்கெட். ஓகே, மும்பை நியூயார்க் மார்க்கெட்டில் டாலரை யூ நீட் டு பர்ச்சேஸ்னா, கரெக்ட். இப்போ மும்பை நியூயார்க் மார்க்கெட்டில் டாலர் பர்ச்சேஸ் பண்ணுச்சு. இஃப் யூ வாண்ட் டு பர்ச்சேஸ் அ டாலர், வாட் யூ வில் டூ, ஓகே நீ வந்து 49.2625 கொடுக்கணுமா, 49.25 கொடுக்கணுமா, டாலரை வாங்குறதுக்கு என்ன கொடுக்கணும்ப்பா, அதிகமான விலை தான் கொடுக்கணும். ஆஃபர் ரேட் ஷுட் பி நீ வாங்குறேன்னா உன்னை விட ஒரு பெரிய டீலர் இருக்கானா, அவங்ககிட்ட வாங்குறதுக்கு என்ன ரேட்டு கொடுப்பான், ஆஃபர் ரேட் 49.2625 ஷுட் பி கன்சிடர்ட். அப்போ 49.2625 இதை பாரு இங்கே கொடுப்பேன் பாரு. ஓகே, see here, cover at London, cover at New Yorkல ஓகே 49.2625 எடுத்திருக்கான். அதை நான் எல்லாம் சால்வ் பண்ணதுக்கப்புறம் உனக்கு சொல்கிறேன். ஓகே, டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். எல்லா ஆப்ஷனுக்கும் வரேன். நாங்கள் ஜஸ்ட்டு இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இதை புரிஞ்சுக்கிறதுன்னு. ஓகே, ருப்பியை செல் பண்ணி டாலரை இந்த ரேட்டுக்கு வாங்கிட்டேன். இப்போ இந்த டாலரை நான் செல் பண்ணி டிகேகே வாங்கணும்ல, அப்போ டாலரை டிகேகே பர்ச்சேஸ் பண்ணுமா, டாலரை செல் பண்ணி, அப்போது நியூயார்க் கோப்பன்ஹேகன் நான் எடுத்துப்பேன். இந்த நியூயார்க் கோப்பன்ஹேகன் மார்க்கெட்டை போய் டாலரை செல் பண்ணுறேன். டாலருக்கான கொட்டேஷன் தானே. இப்போ நான் டாலரை செல் பண்ணிச்சு, குறவான டிகேகே கொடுப்பான், அதிகமாக டிகேகே கொடுப்பானா, எனக்கு மேலே இருக்கிற டீலர் குறவான டிகேகே கொடுப்பான். which means okay bid rate nu technically சொல்லணும்னா bid rate la they will sell us the DKK, which means I need to pay at bid rate. அப்ப DKK 7.567 DKK 7.567 என்ன படிச்சோம், 567 இந்த ரேட்டு தான் எடுத்துக்கணும். நாலுத்துக்கும் ஃபஸ்ட் ரேட்டு கம்ப்யூட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் 2ல ருப்பி பர் பவுண்டுனா லண்டன் இந்தியா மார்க்கெட்டை யூ ஹேவ் டு பர்ச்சேஸ் பவுண்டு. இஃப் யூ வாண்ட் டு பர்ச்சேஸ் பவுண்ட் வாட் வில் யூ பே, ஓகே எங்கே இருக்குது, மும்பை லண்டன் மார்க்கெட்டில் போய்ட்டு யூ நீட் டு பே 74.32. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? எவ்வளோ ஓகே, பவுண்டை நீ பர்ச்சேஸ் பண்ணாமல் செல் பண்ணுமா, பர்ச்சேஸ் தானே பண்ணோம். அப்போ லண்டன் மார்க்கெட்டில் ஹவு மச் ருபீஸ் யூ நீட் டு பே, 74.32 அக்வயர் 1 பவுண்டு, ரைட். 74.32 இதை இங்கே எழுதிக்கிறேன், 74.32 புரியுறதா. நெக்ஸ்ட் இந்த பவுண்டை செல் பண்ணோம்ல டிகேகே வாங்குறதுக்கு, அப்போ பவுண்டு யூ நீட் டு செல், யூ நீட் டு பர்ச்சேஸ் டிகேகே. ஐ வில் கோ டு லண்டன் கோப்பன்ஹேகன் மார்க்கெட். இந்த மார்க்கெட்டுக்கு நான் வரேன், கரெக்டாக. இந்த மார்க்கெட்டில் நான் பவுண்டுக்கு தான் கொட்டேஷன். யூ நீட் டு செல் பவுண்டா, எஸ் யூ நீட் டு செல் பவுண்டுனா யூ வில் ரியலைஸ் ஒன்லி 11.42 பிட் ரேட், 11.42. இப்போ எல்லா ரேட்ஸும் கையில் இருக்கா. இப்போ இக்குவேஷன் ஃபார்ம் பண்ணு, கிராஸ் ரேட்டுக்கான இக்குவேஷன். உனக்கு என்ன தேவை, எப்படி தேவையோ அப்படி பண்ணிக்கலாம். ஓகே, ருப்பி பர் உனக்கு என்ன தேவை தெரியுமா, ருப்பி பர் டிகேகே தேவை. பட் ருப்பி பர் பவுண்டு இருக்குது, ருப்பி பர் டாலர் இருக்குது, ஓகே டிகேகே பர் பவுண்டு இருக்குது, இதெல்லாம் இருக்கே தவிர ருப்பி பர் டிகேகே இல்லை. அப்போ வாட் யூ ரிக்வயர், ருப்பி பர் டிகேகே இஸ் யுவர் கோல். இப்போ ஆப்ஷன் 1ல் நான் என்ன இந்த ஈக்குவேஷன் எப்படி தெரியுமா ஃபார்ம் பண்ணுறேன், ருப்பி பர் டிகேகே இஸ் நத்திங் பட் ருப்பி பர் கவர் எங்கே எடுத்துக்கிறேன், டாலர், நியூயார்க் மார்க்கெட். அப்போ ருப்பி பர் டாலர் இன்டு டாலர் பர் கோப்பன்ஹேகன், அதாவது டிகேகே. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? இப்போ டாலரும் கேன்சல் ஆகி ருப்பி பர் டிகேகேன்னு மாறிடும். இப்போ இந்த ஆப்ஷனில் வாட் இஸ் த கிராஸ் ரேட் ஐ நீட் டு டேக், ருப்பி பர் டாலர் என்ன ரேட் எடுத்துக்கணும் நீ பார்த்து சொல்லு. ருப்பி பர் டாலர் 49.2625, 49.2625 இன்டு டாலர் பர் டிகேகே கிவனா இந்த கொட்டேஷன் இருக்குல்ல, இது 49.2625, ரைட். இப்போது இது டாலர் பர் மும்பை நியூயார்க் இருக்கா, எங்கே டிகேகே, எஸ் நியூயார்க் கோப்பன்ஹேகன் இருக்கு இல்லையா, இது டிகேகே பர் டாலரா, டாலர் பர் டிகேகேயா, டிகேகே பர் டாலர், ரைட். அப்போ நமக்கு வேண்டியது டாலர் பர் டிகேகே 1/this நம்பர். அப்போ என்ன பண்ணோம், இன்ட்டு 1/7.5687 நம்பர் அது தான் எடுத்துக்கணும். பட் இன்ட்டு 7.5687 புரியுதா. ஹவு மச் இஸ் திஸ் நம்பர், இந்த நம்பர் சொல்ல, கால்குலேட் 49.
2625 divided by 7.5687. 6.5087. அப்போ இது என்ன தெரியுமா? ஓகே, திஸ் இஸ் நத்திங் பட் ரூபி பர் டிகேகே. அதாவது கிராஸ் ரேட் யூஸ் பண்ணி ஒரு ரூபாய்க்கு 6.5087. அப்போ ஒரு டிகேகே நான் வாங்கணும்னா எவ்வளோ பே பண்ணணும்? 6.5087 நான் பே பண்ணணும். ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? ஓகே, ஆப்ஷன் 2ல என்ன வருதுன்னு பாரு. ஆப்ஷன் 2ல ஆப்ஷன், திஸ் இஸ் ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2க்குவா. ஆப்ஷன் 2ல ரூபி பர் டிகேகே, சேம் ரூபி பர் டிகேகே தான் வேணும். ஆனால் லண்டன் மார்க்கெட்னா அப்போ ரூபி பர் பவுண்ட் இன்டூ பவுண்ட் பை டிகேகே. இதை மாதிரி இக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஏன்னா பவுண்ட் வில் கெட் காமன் கரன்சி பவுண்டு. காமன் கரன்சி வச்சு யூ ஷுட் டிரான்சாக்ட். ஸோ வாட் வில் ஹேப்பன்? ரூபி பர் பவுண்டு கிவனா? எஸ். என்ன ரேட் எடுத்துப்ப? 74.32. 74.32. பவுண்டு பர் டிகேகே கிவனா? டிகேகே பர் பவுண்டு கிவனா? டிகேகே பர் பவுண்டு கிவன். ஹவு 11.42. அப்போ இன்டூ 1/11.42. How much is that? 74.32 divided by 11.42. 6.5078. 6.5078 or 79 rounding off. Okay, இங்கே 6.5087, இதில் 6.5078 per DKK. எதில் குறைவான இந்தியன் ருப்பி கொடுக்க வேண்டியதாக இருக்குது? 6.5078. ஓகே, 6.5087 ஜாஸ்தி தானே, அதிகமாக தானே கொடுக்குறோம், ரைட்? அப்போது திஸ் ஆப்ஷன் ஷுட் பி செலக்டட். பட் இதை உன்னோட ரிக்வயர் அமௌண்ட் இருக்குல்ல, எக்ஸ்போஷர் அமௌண்ட் எவ்வளோ? 10,000 டேனிஷ் க்ரோனர். அப்போ 10,000 டேனிஷ் க்ரோனர் எனக்கு வேணும்னா வெரி சிம்பிள். இப்போது 6.5087 ருபீஸ் ஒரு டிகேகே கொடுக்கணும். அப்போ எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணோம்? 10 lakhs. 10 lakhs. அப்போ 10 lakhs இன்டூ, ப்ளீஸ் டெல் மீ, 10 lakh இன்டூ திஸ் அமௌண்ட்ப்பா. ஓகே, ஒரு டிகேகேக்கு இவ்வளோ ரூபாய் கொடுக்கணும். 10 lakhs இன்டூ திஸ் அமௌண்ட் யூ நீட் டு பே. இங்கே அதை தான் கொடுத்துருப்பான். ஓகே, சி ஹியர் என்ன ஆகுதுன்னு பாரு. கவர்ட் அண்ட் லண்டர். இப்போ நான் சொல்யூஷன் டிஸ்கஸ் பண்ண உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, சேம் திங் அமௌண்ட்டில் டிஸ்கஸ் பண்ண. அமௌண்ட் ரியலைஸ்ட் ஆன் செல்லிஷ் டேனிக் க்ரோன் ஃபஸ்ட்டு 6.50. டுடே ஸ்பாட் ரேட்டுக்கு 6.5150 கவர் டீல் பண்ணிட்டேன். கரெக்டாக? இது பர்ச்சேஸ் அமௌண்ட்டுப்பா. வெரி சிம்பிள். என்ன ஆப்ஷன் தெரியுமா? டீலர் அக்கௌண்ட்டில், ஓகே, கவர் டீலில் செல் பண்ணிட்டல, டிகேகே செல் பண்ணியிருக்கேன். இந்த சேல்ஸோட வேல்யூ, டிகேகேயோட சேல்ஸ் எவ்வளோத்துக்கு சேல்ஸ் பண்ணியிருக்க? ஓகே, அட் வாட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் யூ ஹேவ் சோல்டு? நீ வந்து 6.515க்கு செல் பண்ணியிருக்க. அப்போது 10 lakhs இன்டூ 6.5150 நெட் அமௌண்ட்டு சோல்டு. அதாவது எனக்கு ரிசீவபிள், நான் டிகேகே செல் பண்ணதுனால கஸ்டமர்கிட்டேருந்து எனக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட் என்ன? 65,15,000. 65,15,000. இதை தான் கவர் பண்ணணும். கரெக்டாக? இதுதான் வேல்யூ ஆஃப் திஸ் சேல்ஸு. இப்போ இதை ஃபாரின் கரன்சி செல் பண்ணி இவ்வளோ ரூபாய் கிடச்சிருக்குல்ல, இதை பர்ச்சேஸ் பண்ணணும் டிகேகே. இப்போ பர்ச்சேஸில் காஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கணும். காஸ்ட் எவ்வளோ? சி, இதில் 2 ஆப்ஷன், ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2. நான் போட்ட கணக்குப்படி ஆப்ஷன் 1 இன்ஸ்டியூட்டில் மாற்றி போட்டிருக்கோம். செகண்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். எனிவே நோ இஷ்யூ, நம்ம ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணுவோம். 6.5087 இன்டூ 10 lakhs எவ்வளோ வருது? 65,08,700. அப்போது ஆப்ஷன் 1ல் 65,08,700. ஆப்ஷன் 2ல் ஓகே 65,07,800. ஓகே, இந்த நம்பரை இங்கே கன்சிடர் பண்ணிட்டோம். புரியுதா? ஓகே, திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனில் இந்த 2 டிஃபரன்ஸ் தான் உன்னோட ப்ராஃபிட் ஆர் லாஸ். நீ சேல் பண்ணியிருக்கிறது 65,15,000க்கு, பை பண்ணிக்கிறது 65,08,000க்கு. ஓகே, வாட் இஸ் த ப்ராஃபிட் ஆர் லாஸ்? வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? முதல் ஆப்ஷன் படி என்ன ப்ராஃபிட்? 65,15 மைனஸ் 65,08,700 6,300. இந்த ஆப்ஷனில் 6,300 தான் உன்னோட கெயின். ஏன்னா செல்லிங் ப்ரைஸு ஜாஸ்தியாக இருக்குது, பர்ச்சேஸ் ப்ரைஸ் குறவாக இருக்குது. செகண்ட் ஆப்ஷனில் வாட் இஸ் த கெயின்? 65,15 மைனஸ் 65,700 7,200. அப்போ எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம்? ஆப்ஷன் நம்பர் 2. இந்த ஆப்ஷன் நம்பர் 2 நம்ம செலக்ட் பண்ணது என்ன? ஓகே, பவுண்டு லண்டன் மார்க்கெட்டில் கவர் பண்ணுவதான் சொல்யூஷன். லெட் அஸ் see what they have done. என்ன பண்ணலாம் பார்க்குறோம். பேங்க் பைஸ் வேனிஷ் க்ரோனர்ஸ் செல்லிங் ரேட் 11.42 எடுத்திருக்கான். இவ்வளோ பவுண்டு தேவன். ஓகே, சேம் திங். முதலே அது இப்போ 10 lakhs முதல்ல கன்வெர்ட் பண்ணி அமௌண்ட் டர்ம்ஸில் காமிச்சு போட்டிருக்கான். வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ரேட்லேயே ஃபுல்லாக பண்ணோம், அமௌண்ட்டில் கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கான். பேங்க் பைஸ் லோக்கலி ஜிபிபி இவ்வளோ அண்ட் அபவ் பர்ச்சேஸ் மார்க்கெட் செல்லிங் ரேட்டோ 74.32. எல்லா ரேட்டும் கரெக்ட் பாரு. ருபி காஸ்ட் வில் பி 65,7088. பார்த்தியா, இது சேமாக வருது பார். ஓகே, ரவுண்டிங் ஆஃப் 88 நம்ம 80ன்னு எடுத்துக்கிறது பதிலாக 88ன்னு எடுத்துருக்கோம். 65,07,800. இந்த ஆப்ஷன் நம்பர் 2 தான் ஆப்ஷன் 1ன்னு லண்டன் மார்க்கெட்டில் கவர் பண்ணி போட்டிருக்கான். ஓகே, இந்த ப்ராஃபிட் இஸ் 7,000
119 நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்தோம் 7200 ரவுண்டிங் ஆஃப் ரேஷியோ நோ ப்ராப்ளம் ஓகே நெக்ஸ்ட் ஆப்ஷனில் ஓகே நியூயார்க் கவர் பண்ணும்போது வாட் இஸ் த ப்ராஃபிட் இந்த ரேட்லாம் இதில் இந்த கொஷின்லேயே க்ரக்ஸ் ஆஃப் த கொஷின் என்ன தெரியுமா கவர் டெய்லி எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு உனக்கு புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன ரேட் எடுத்துக்கணும் கிராஸ் ரேட்டுக்குன்னு ஒரு கன்சிடரேஷன் புரியுறதா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த எல்லாமே இந்த ஃபாரெக்ஸ் சாப்டர் எல்லாமே இஃப் யூ ஆர் தரோ வித் த ரேட்ஸ் டு பி சூசன் தென் தெர் வில் பி நோ இஷ்யூ உனக்கு என்ன ரேட் எடுத்துக்கணும்னு கரெக்டாக புரிஞ்செடுத்துனா எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வராது ஓகே டிவைடட் பை 7.567 நம்ம எடுத்துட்டோம் இல்லையா அது பாரு இங்கே பாரு இங்கே 7.567 49.265 இங்கேயும் பாரு 7.567 ஓகே இங்கே பாரு 7.567 49.2625 இந்த ரெண்டு ரேட் எடுத்துட்டோம் அதே மாதிரி லண்டன் ரேட்டில் ஓகே ரெண்டு ரேட்டு பாரு 11.42 74.32 இந்த ரெண்டு ரேட் எடுத்துக்கணும் 11.42 and 74.32 இந்த ரெண்டு ரேட்டை எடுத்துக்கணும் இந்த மாதிரி எல்லா ரேட்டும் கரெக்டாக எடுத்துக்கணும்னா there will be no confusion ஸ்கோப் இருக்காது கன்ஃபியூஷனுக்கு சரி profit or loss is computed and New York cover பண்ணா this will be the profit 4824 why there is a different என்ன பண்ணியிருக்கான் what is the difference okay conversion rate நால difference okay see conversion rate நால difference 65 lakhs 10,000 கிடைக்கிறது இங்க என்னன்னா okay we will check it back 7.567 one second 7.567 எப்படி போட்டிருக்கான் நமக்கு குறைவா வருது இல்லை we have done some mistake okay 7.5670 எடுத்துக்கணும் okay 7.5670 எடுத்துக்கணும் ரேட் தப்பா எடுத்துட்டு இருக்கேன் 7.5670 87 எங்க இருந்து வருதுன்னு தெரியல 5670 should have been the rate இந்த 567 னு போட்டாக்கா 49.2625 divided by 7.567 ஓகே 6.510 இங்கே ஒரு மிஸ்டேக் இருக்குது ஓகே நான் நம்பர் கரெக்டாக தான் சொன்னேன் அங்கேருந்து பட் அதாவது கான்செப்ட் கரெக்ட் நம்பர் மாதிரி போட்டிருக்கேன் 6.5101 ஓகே சி 6.5101 அப்போ 10 lakhs into 6.5101 65 lakhs 10,175 65 lakhs 10,175 this should have been the amount அதனால இங்க 65 lakhs option 1 ல இது மாறுதுப்பா 65 lakhs okay 10,175 are you all understanding இதான் change okay comfortable now இந்த differential amount தான் இந்த profit or loss இந்த ரெண்டு ஆப்ஷனுக்கும் என்ன difference னு கண்டுபிடிச்சிருக்கான் okay second option படி as per this option the profit comes to this much 65 lakhs 15,000 minus 65 lakhs 10,176 அப்போ இந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் எனக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட்டு ஓகே ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் எனக்கு ப்ராஃபிட்டு 7,119 செகண்ட் ஆப்ஷனில் 4,824 hence okay the transaction would be covered through London market which gets the maximum profit of 7,100 okay or lower cover cost in the London market 2295 cost வந்து 2295 தான் ரெடியூஸ் ஆகுது கொடுத்துருக்கேன் okay right so question number 8 discussed question number 9 see question number 9 we will discuss in the next video okay thank you